கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா, அவர்கள் செய்கின்ற காரியத்தில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. அதிலுள்ள நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகிக்க முயற்சி செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இசபெல்லா வியாட். ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கிறது அவர்கள் வெளிநாட்டவராக இருந்தாலும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஊழியம் செய்தவர்கள். ஸோ அதனால் அவங்கள பற்றி நான் எடுத்திருக்கேன். ஸோ இவங்களை பற்றி பார்க்கணுன்னாக்கா, இவங்க 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் சமய, சமூக மற்றும் கல்வி இந்த தளத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பிடத்தக்க தங்களுடைய பங்களிப்பை செய்துள்ளார்கள். இவர்கள் ஐரோப்பியாவை சேர்ந்தவர்கள். இவங்க பேராயர் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் அவங்களோட மூத்த மகள். இவங்க என்னெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கை மற்ற பெண்மணிகளைப் போல இல்லாமல் இவர்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா, சமூக மாற்றம், கலாச்சாரம் இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணமாக இருந்தது. இவங்களுடைய இளமை காலம், கல்வியும் பற்றி பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கெல்லாம் ஒரு இளமை காலம் இருக்கும்ல. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இளமை காலமில் எப்படி இருப்பீங்க? நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு, அதுக்கப்புறமா நிறைய பேர் மறக்க முடியாத சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறையா நடைபெற்றிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம பெற்றோரோட கழித்த அந்த நாட்களில், அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு சென்றது, இப்படி தான் நம்மளோட இளமை பருவம் எடுத்தாக்கா ஒரு மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும். ஆனால் இந்த மிஷனரிகளோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்களேன். அவங்க அந்த வயதிலே இந்த ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருப்பார்கள். இவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா 1847ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா, பாளையங்கோட்டை, தென்னிந்தியாவில் இருக்கிற பாளையங்கோட்டையில் பிறந்தார்கள். இவருடைய தந்தை பெயர் ராபர்ட் கால்டுவெல், தாயார் பெயர் எலிசா மால்ட்டு. இவர்களுக்கு மூத்த மகள் தான் இசபெல்லா. இவங்க பெற்றோர் வைத்த பெயர் எலிசா இசபெல்லா. ஆனால் அவங்க அத்தையினுடைய நினைவாக இவங்களுடைய பெயர் இசபெல்லா என்று தான் அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க பார்த்திங்கனாக்கா, இவருடைய தந்தை ஸ்காட்லாந்து வம்சாவளியையும், தாய் ஒரு மிஷனரியின் மகளாக ட்ருவாங்கூர் பின்னணியை கொண்டிருந்தவர். அதுக்கப்புறமா இவங்க ஐரோப்பிய பெண்மணியாக இருந்தாலும் பிறந்தது பாளையங்கோட்டை தானே. அப்போ அவங்க ஒரு செவிலிய தாயால் தமிழ் பேசக்கூடிய அந்த ஆர்வத்தை, அந்த ஆற்றலை வளர்த்ததுனால அவங்க ஆங்கிலத்துக்கு நிகராக தமிழையும் நல்லா தெளிவாக பேசினாங்க. அதுக்கப்புறமா இந்த தமிழ் கற்றுக்கொண்டதுனால இந்திய மக்களோட நெருங்கி பழக, பணியாற்றுவதற்கும் அது ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்தது. அதுமா 7வது வயதில் 1854ஆம் ஆண்டு அவர் பெற்றோரோடு எங்கே செல்கிறாங்கன்னா, இங்கிலாந்துக்கு செல்கிறார்கள். அங்கே பார்த்திங்கன்னா பிரிட்டனில் செயின்ட் மேரிஸ் ஹால் அப்படின்னா பாதிரியார்களின் மகள்கள் படிக்கின்ற அந்த பள்ளியில் கல்வி பயின்றார்கள். அவங்களுக்கு சிறந்த கற்பனை திறன் இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது. அதனால் அவர்கள் மிகவும் ஆசிரியர்களாலும் மற்றும் மாணவர்களாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய அன்பை பெற்றார்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கூட இப்போ நம்ம வேலை செய்கின்ற இடத்துலையும் சரி, அதுக்கப்புறமா படிக்கின்ற காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் எல்லாராலும் ஈர்க்கப்படுவார்கள். அதை பார்த்துருக்கீங்களா? ஒன்று அவங்க படிக்கின்ற அந்த திறமை, அதுக்கப்புறமா ஒரு சிலர் நல்லா பேசக்கூடிய
திறமை இருக்கும். ஒரு சிலர் வந்து நல்ல ஜாலியாக எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், எல்லோராலும் ஈர்க்கப்படுவார்கள். ஆனால் ஊழியத்தில் எல்லோராலும் ஈர்க்கப்படுவது என்பது மிகவும் ஒரு பெரிய காரியம், அரிதும் கூட. அந்த மாதிரி தான் இசபெல்லா இவங்க வந்து வியாட் வந்து தன்னோட பேச்சு திறமையாலையும் தன்னுடைய கல்வி திறமையாலையும் ஆசிரியர்களையும் மற்ற மாணவர்களையும் அவர்களுடைய அன்பை பெற்றார்கள். அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்புகிறார்கள். தனது 16வது வயதில் 1862ஆம் ஆண்டில் இசபெல்லா தனது சகோதரியுடன் லார்ட் வார்டன் என்ற கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு பயணம் செய்து 1863 டிசம்பர் 19 அன்று வந்து சென்னையை வந்து அடைகிறார்கள். அதுக்கப்புறமா தன் பெற்றோரோடு சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா இடையன்குடிக்கு செல்கிறார்கள். அங்கே தனது தந்தையின் சமயம் மற்றும் சமூக பணிகளில் தன்னை அர்ப்பணித்து கொள்கிறார்கள், முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு மிஷினரிகளையும் பாருங்களேன், அவங்க வந்து முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காரியம் நம்ம செய்யும் பொழுது அதில் முழுவதுமாக நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்மளுடைய ஈடுபாடு இருந்தால் தான் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். அதுக்கப்புறமா 1867ஆம் ஆண்டில் தமிழ் மொழியை கற்கவும் மிஷினரி பணியில் அனுபவம் பெறவும் இடையன்குடிக்கு வந்த ஜே.எல். வியாட் அவர்களை சந்தித்தார். அப்போ வந்து அவர்களுக்கிடையே முதல்ல வந்து ஒரு நல்ல நட்பு இருந்தது. அதுக்கப்புறமா அது வந்து ஒரு காதலாக மலர்ந்து பிப்ரவரி 19ஆம் தேதி 1868 அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களின் திருமணம் வந்து இடையன்குடியில் எங்கே நடந்ததுனாக்கா, ஒரு பழைய பனை ஓலையால் வேயப்பட்ட தேவாலயத்தில் உள்ளூர் மக்களின் வாழ்த்துதலோடு அது வந்து மிகவும் சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. அதுக்குமா இவர்களுடைய பங்களிப்பு பார்த்திங்கனாக்கா கல்வியிலையும் சமய பணியும் சமூக பணியும். அதில் இசபெல்லா வாழ்க்கை வந்து அவங்க ஒரு குடும்ப தலைவியாக மட்டும் தன்னுடைய அவருடைய வாழ்க்கை அமையவில்லை. அவர் எதிலெல்லாம் பங்கு பெற்றார்னா கல்வி, சமூக சீர்திருத்தம் மற்றும் சமய பணிகளில் அவர் பெரும் பங்கு ஆற்றியுள்ளார். முதலாவது கல்வி பணியை பார்த்தோம்னாக்கா இடையன்குடியில் தன் தாயாருடன் இணைந்து பெண்களுக்கான தங்கும் விடுதி பள்ளிகளை நிர்வகித்தார். இடையன்குடியில் என்ன பண்ணாங்க, பள்ளி தங்கும் விடுதி பள்ளியை ஆரம்பித்தார்கள். அப்புறமா திருச்சிராப்பள்ளியில் அவங்க பணியாற்றிய பொழுது பெண்களுக்காக ஒரு ஆசிரியர் பள்ளியை அவர் திறந்து வைத்தார், தொடங்கினார். அதுக்கப்புறமா இது வந்து தென்னிந்தியாவில் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் பயிற்சி பள்ளிகளில் ஒன்றாகும். அதுக்கப்புறமா இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, கல்வி கற்க தயங்கிய காலகட்டத்தில் பல தடைகளை தாண்டி 400க்கும் மேற்பட்ட சிறுமிகளை பள்ளிகளில் சேர்த்து அவர்களுக்கு கல்விக்கு வித்திட்டார். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் கல்வி கற்பதுன்றது வந்து ஒரு பெரும் தடையாக இருந்து வந்தது. அவ்வளோ லேஸில் வந்து பெண்களை வந்து வெளியில் அனுமதிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி மிஷினரிகள் வந்ததுனால தான் பெண்கள் கல்வியில் ஒரு பெரும் முன்னேற்றம் யாரால் ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி மிஷினரிகளால் தான். ஸோ இவங்க வந்து அந்த 400க்கும் மேற்பட்ட பெண்களை, சிறுமிகளை பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்விக்கு வித்திட்டார். அதுக்கப்புறம் தேவாலய பணிகள் இடையன்குடியில் பார்த்திங்கனாக்கா நிதி பற்றாக்குறையில் பாதியில் நின்றிருந்த புதிய கல் தேவாலயத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்க இவங்க இசபெல்லா வந்து பெரும் முயற்சி எடுத்தார். அவர் இங்கிலாந்தில் இருந்த நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள். அவங்க வந்து 250 பவுண்ட்ஸ் நிதி திரட்டினார்கள். இவங்களோட இடைவிடாத முயற்சியால் தேவாலயம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ இடையன்குடியில் பாதியில் கட்ட முடியாமல் நின்றிருந்த அந்த பணியை மீண்டுமாக தொடங்கி அதை செய்து முடித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து திருச்சிராப்பள்ளியில் ஆல் செயின்ட்ஸ் என்ற
புதிய தேவாலயத்தை கட்டுவதிலும் அவர் முக்கிய பங்காற்றினார். ஸோ கல்வியிலையும் பெண்களுக்காக கல்வி விடுதி பள்ளி கல்வியை தொடங்கினார். அதுக்கப்புறமா வந்து ஆசிரியர் பள்ளி அந்த ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தேவாலயம் வந்து தடைப்பட்டு இருந்த அந்த தேவாலயத்தை இடையன்குடியில் மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். ட்ரிச்லா பள்ளியிலையும் அவங்க வந்து தேவாலயம் கட்டுவதில் மிகவும் பங்காற்றியுள்ளார்கள். இப்போ இவங்களோட சமூக சீர்திருத்தம் அதை பற்றி பார்த்தோம்னாக்கா, மக்களுக்காக அதிகாரத்தை எதிர்கொள்ள அஞ்சாதவர் என்பதற்கு முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ள வருவாய் ஆய்வாளர் சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவங்களுக்கு வந்து அதிகாரத்தை எதிர்கொள்ள அஞ்சாதவர். அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, வருவாய் ஆய்வாளர் ஒரு சம்பவம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. என்னன்னாக்கா, இடையங்குடியில் நிலத்தை அளப்பதற்கு ஒரு பிராமண வருவாய் ஆய்வாளர் லஞ்சம் பெறும் நோக்கில் என்ன பண்ணாருன்னா, விவசாயிகளின் வாழை மரங்களை வெட்ட உத்தரவிட்டார். யார்? பிராமண வருவாய் ஆய்வாளர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அறிந்த இசபெல்லா அந்த அதிகாரியை அழைத்து ஒரு ஆங்கிலேய பெண்மணியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று அவருடைய நடத்தையை கண்டித்து கேள்வி கேட்டார். இசபெல்லாவின் கண்ணியமான ஆனால் உறுதியான பேச்சால் நிலை குலைந்தார் அந்த அதிகாரி. தன் உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டார். ஏன்னா லஞ்சம், நம்ம நினைக்கிறோம் லஞ்சம் வாங்கிறது தான் தப்புன்னு. லஞ்சம் வாங்குவதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு. ஏன்னா லஞ்சம் வந்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறதுனால தான் லஞ்சம் வாங்குறாங்க. நம்ம வந்து லஞ்சம் கேட்குறப்போ ஒரு காரியம் முடிப்பதற்கு பணம் கேட்குறாங்கல்ல, அப்போ இல்லை என்னால் முடியாதுன்னு மறுதளித்தா அந்த காரியம் வந்து நடக்கவே நடக்காது, தடைப்பட்டு கொண்டே போகும். இல்லைனா ரொம்ப இழுத்தடிப்பாங்க. இதில் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நான் படிக்கின்ற காலத்தில் எங்கள் அந்த இறையியல் கல்லூரியில் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா, இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க அந்த ஒரு ப்ரமோஷனுக்கோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கோ இல்லை வேறு எந்த காரியமாவது உங்களுக்கு நடைபெறணும் அப்படின்னு நீங்கள் வந்து பணம் கொடுக்குறீங்கன்னா அதுவும் வந்து லஞ்சம்தான். நீங்கள் வந்து மறுத்து பாருங்கள், ஒரு தடவை கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து மறுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து ஏதாவது ஒரு ஆட்கள் மூலம் அந்த காரியத்தை செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனால் இனி வரும் காலங்களில் செய்யலான்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும்போது சில மாறுதல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். முடிவுகளும் நம்ம மாற்றி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு உருவாக்குவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குணநலன்கள் எடுத்துக்கொண்டாக்கா, இவங்க வந்து அனைவரையும் ஈர்க்கக்கூடிய சிறந்த ஆளுமை இருந்தது இவங்களுக்கு. அதுக்கப்புறமா இயல்பாகவே நகைச்சுவை உணர்வும் கொண்டவராக விளங்கினார்கள். அதுக்கப்புறமா தன் தந்தையோட ஸ்காட்லாந்து பின்னணியில் ஸ்காட்லாந்து கதைகளை அதை சொந்த உச்சரிப்பில் சொல்வதில் இவர் வந்து வல்லவராக இருந்தார். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு மொழியை உச்சரிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். அந்த என்னமோ அதுக்காகவே அவங்க பிறந்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா போர்க்காலத்தில் வந்து வெண்ணெய் இது வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போ தாய்மார்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, மார்க்ரெயின் கலந்த ரொட்டியை வந்து அவர்களுக்கு தந்தார்கள். அதன் பின்னரே அதன் உண்மையை சொல்லி அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது நிகழ்வு வந்து அவருடைய சமயோசித புத்திக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து சத்துள்ள உணவு கொடுக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து வெண்ணெய் தட்டுப்பாடு இருந்திருக்கு போர்க்காலங்களில். அப்போ அவங்க என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்தாங்க. மார்கரீன் கலந்த அந்த ரொட்டியை பெண்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அது திரும்பி அந்த இயல்பு நிலைக்கு அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து
ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருளை கொடுக்கணுன்றதுக்காக தான் அதில் அவங்க அப்படி செய்தார்கள். இன்றைய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா சில பெண்கள் வந்து நல்ல ஒரு ஷ்ரூடாக இருப்பாங்க, சமயோசித புத்தி வந்து நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து நல்லதாகவே தான் இருக்கும், யாருக்கும் தீங்கு விளைவிப்பதாக இருக்காது. அதுக்கப்புறமா அவர் ஒரு சிறந்த தாயாக காணப்பட்டார். தன் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் மீது மிகுந்த பாசம் கொண்டவராக இருந்தார். கடிதங்கள் எழுதுவதில் திறமைசாலியாக இருந்தார். நான் கூட வந்து சின்னதுலலாம் இப்போ வந்து நம்மளெல்லாம் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விடுவாங்கல்ல, அப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சின்னதில் என்ன பண்ணுவோன்னாக்கா, எங்கள் அண்ணாலாம் தூரத்தில் டிஃபென்ஸ் ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நீ டெய்லி வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் இதெல்லாம் படி அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா நானாக கற்றுக்கிட்டது வந்து பைபிளை வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்னென்னா, எங்கள் அண்ணா சொல்லுவாங்க, அப்போல்லாம் கடிதம் தானே நம்ம எழுதுவோம், நீ வந்து இங்கிலீஷ்லேயே லெட்டர் எழுது, அப்போ ஏதாவது கரெக்ஷன்ஸு மிஸ்டேக் இருந்தாக்கா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து திறமைசாலியாக கடிதங்கள் எழுதுவதில் திறமைசாலியாக அந்த இசபெல்லா மிஷனரி திகழ்ந்தார். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அவருடைய கையெழுத்து மிகவும் அழகானதாக இருந்ததாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய கையெழுத்து, அதுக்கப்புறமா அந்த கடிதம் எழுதும் திறன், அதுக்கப்புறமா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அந்த நகைச்சுவை கொண்ட பண்பு, அதுக்கப்புறமா வந்து மிகுந்த பாசம், இதெல்லாம் தான் ஒருத்தரை வந்து மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு தனி ஆளுமை கொண்ட இவரை ஒரு தனித்துவமாக எடுத்து காட்டியது. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து தனது வாழ்வின் பெரும் பகுதியை வந்து இந்தியாவில் கழித்தார். இங்கிலாந்திலும் சமூக பணிகளில் அவர் ஈடுபட்டதாக அறியப்படுகின்றது. இவர் வந்து அனைவருடைய நன்மதிப்பையும் பெற்றார். இவங்க வந்து ஏதோ மற்றவங்களுக்காக ஏதோ வந்து ஃபேவரட்டிசம் பண்ணியும் இல்லை மற்றவங்களுக்காக ஏதாவது ஒரு சில நபர்களுக்கு மட்டும் உதவி செய்தோ இந்த பெயரை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இவங்க கல்வியிலையும் சிறந்த பணி செய்திருக்காங்க, அதுக்கு சமூக பணியும் செஞ்சுருக்காங்க, சமய பணியும் செய்திருக்கிறார்கள். அதனால தான் மக்களால் கவரப்பட்டு இவர் ஒரு சிறந்த மிஷனரியாக திகழ்ந்தார்கள். இவருடைய இறுதி காலமும் மரணமும் நம்ம பார்த்தோம்னாக்கா 1895 தன் கணவருடன் இறுதியாக இங்கிலாந்துக்கு திரும்பினார் இசபெல்லா. முதல்ல வந்து கேம்பிரிட்ஜிலும் பின்னர் வந்து பிராண்டனிலும் வசித்தார். 1917 அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் கேம்பிரிட்ஜுக்கு திரும்பி வந்தார்கள். 1928 தங்களின் 60வது திருமண ஆண்டை வைர விழாவாக கொண்டாடினார்கள். இங்கிலாந்து அரசர் மற்றும் அரசியிடமிருந்து அவர்கள் வாழ்த்து செய்தி பெற்றனர். நம்ம சங்கீதத்தில் பார்ப்போம்ல, ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் வந்து நம்ம நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது நம்மளை வந்து ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். நீசர்களுக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் இவங்களையும் வந்து இங்கிலாந்து அரசிகள் 2 பேருமே, அரசரும் அரசியிடமிருந்து வாழ்த்துதல் பெற்றார்கள்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு சிறந்ததாக அர்ப்பணிப்பான வாழ்க்கையாக இருந்திருக்கும். அதை நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டும். நம்மளும் அதில் வந்து ஒரு சில காரியங்களை நம்மளும் வந்து பங்கு பெறலாம். அதுக்கப்புறமா வயதின் மூப்பின் காரணமாக அவரது நினைவு திறன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா பல பல நிகழ்வுகளை இந்தியாவில் அவர் வாழ்ந்த பொழுது அவர் வந்து நிறைய வந்து அந்த பல நிகழ்வுகளை வந்து நினைவு கூற முடியல. அதுக்கப்புறமா தமிழ் பாடல்கள் மற்றும் ஜெப புத்தகத்தின் வரிகளை அவரால் வந்து நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. தனது 86வது வயதில் பிப்ரவரி 7ஆம் தேதி 1933 இசபெல்லா வியாட் காலமானார். அதுக்கப்புறமா வந்து இவரோட அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னாக்கா 19ஆம் நூற்றாண்டின் காலனித்துவ இந்தியாவில் வேறு கலாச்சாரங்களுக்கு இடையே ஒரு பாலமாக வாழ்ந்த ஒரு பெண்ணின் அசாதாரணமான பயணம்.
19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையே ஒரு பாலமாக இவர் திகழ்ந்தார். அதனால தான் இவங்களை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி உமன் சொல்கிறாங்க. ஒரு அசாதாரணமான பெண்ணாக இவர் திகழ்கின்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, ரெண்டாவதாக அவர் ஒரு மிஷனரியின் மகளாகவும் மனைவியாகவும் சமய பணியாற்றுவதோடு ஒரு கல்வியாளராகவும் சமூக வழிகாட்டியாகவும் மக்களின் துயர் துடைக்கும் துணிச்சல் மிக்க தலைவராகவும் விளங்கினார். என்னென்ன பண்புகள் இருக்குது பாருங்களேன். ஒரு மிஷனரியின் மகளாகவும் இருந்தாங்க, மனைவியாகவும் இருந்தார். அதனால் சமய பணியை செய்தார். அதுக்கப்புறமா ஒரு கல்வி பணியையும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார். அது மாதிரி சமூக வழிகாட்டியாகவும் அவர் இருந்தார். துணிச்சல் மிகுந்த தலைவராகவும் அவர் விளங்கினார். அது கூட அவருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல நகைச்சுவை பண்புடையவராக இருந்தார். அவரது பன்முக ஆளுமையும் தென்னிந்திய மக்கள் அவர் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பும் அவர்களின் சேவை மனப்பான்மையும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பாருங்க, இவர் என்னெல்லாம் இருந்தது, பன்முக ஆளுமை இருந்தது இவர்கிட்ட. அதுக்கப்புறமா தென்னிந்திய மக்கள் அவர் மீது மிகுந்த அன்பை கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறமா அவர்களுடைய சேவை மனப்பான்மை, அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு தென்னிந்திய மக்களிடையே ஒரு நீங்கா இடம் பெற்றுள்ளது. அதுக்கப்புறமா வந்து ஸோ இவங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். யார்? இசபெல்லா வியாட். இவங்க வந்து ஐரோப்பிய பெண்மணியாக இருந்தாலும் நம்முடைய பெண்களுக்காக முதல்ல பாளையங்கோட்டை, அதுக்கப்புறம் ட்ரிச்சியில், இந்த இடங்களெல்லாம் அவர்கள் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்காக அவர் பாடுபட்டிருக்காரு, பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவும் வந்து வியக்கத்தக்க ஆச்சரியமான ஒரு பெரிய பணியாகும். நம்ம வேதத்தில் பார்த்தா மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம், ஒருவன் தன்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஸோ நம்ம வந்து இந்த ஊழிய பணிகள்லையோ மிஷனரிகளாகவோ இல்லை இவாஞ்சலிஸ்டாகவோ போதகராகவோ மற்ற கர்த்தருக்காக நாம் செய்கின்ற காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா நல்ல புத்தி சாதுரியத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். நம்ம எடுக்கின்ற முடிவுகள் அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இவங்க எப்படி வந்து கல்வி, சமயம், சமூகம் இது எல்லாத்துலேயும் வந்து அவருடைய சேவை சிறந்து விளங்கியது. அதே போல் நாமும் வந்து நம்மளால் ஆன உதவிகளை மக்களுக்காக செய்வதற்கு நாம் தயங்கவே கூடாது. ஏன்னா அந்த மிஷனரிகள் வந்துல்லன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டில் பெண்களுடைய கல்வி அந்த நிலைமை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். நிறைய பேர் இப்போ எவ்வளோ நல்ல போஸ்டிலெல்லாம் இருக்கிறோம், ஆனால் அந்த நிலைமை வந்து தலைகீழாக இருந்திருக்கும். ஏன்னா கல்வி கற்கவே அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம தைரியமாக பேசுகிறோம், பழகிறோம், எல்லார்கிட்டையும் வந்து சகஜமாக நம்மளால் நம்மளுடைய கருத்தை முன்வைக்க முடிகிறது என்றால் அது ஒரு மிஷனரிகள் இங்கே வந்து இந்தியாவிற்கு வந்து நமக்காக பாடுபட்டதுனால, அவங்க முழு வாழ்க்கையையும் நமக்காக செலவு செய்தார்கள். நிறைய பேர் மரித்தும் போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் இரத்த சாட்சியாகவும் மரித்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லை? அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களாகிய நாம் அவர்கள் செய்த அத்தனை பணிகளையும் நாம் முடக்கி விடக்கூடாது. நம்மளுக்காக பாடுபட்டாங்க, நம்மளுக்காக வந்து ஏதோ எல்லா காரியத்தையும் செய்தார்கள். ஆனால் அதை வந்து நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலத்து மிஷனரிகள் வந்து சுயநலம் இல்லை, அவங்கக்கிட்ட மற்றவங்களுக்கு குறித்த பாரம் இருந்தது. ஒரு சேவையாக அனைத்து காரியங்களையும் முழு மனதோடும் ஆர்வத்தோடும் அன்போடும் செய்தார்கள். ஆனால் இப்போ வந்து அது மாறிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கவே கூடாது. நல்ல அதில் முன்னேற்றம் இருக்கணும். ஒரு காரியத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை மேலும் நம்ம வந்து வெற்றிகரமாக இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்காக இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இசப்பா, நாங்கள் இன்று இசபெல்லா வியாட் அவர்களை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஒரு ஐரோப்பிய பெண்மணியாக இருந்தாலும் இந்தியாவிற்கு குறிப்பாக
குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. பாளையங்கோட்டையில் கல்விக்காக ஏசப்பா ஒரு விடுதி பள்ளியையும் ஆசிரியர்களுக்காக ஒரு பள்ளி நிறுவனத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல் தேவாலயங்கள், இடிக்கப்பட்ட தேவாலயத்தை முற்றிலுமாக பாளையங்கோட்டையில் கட்டி முடித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. திருச்சிராப்பள்ளியில் ஒரு தேவாலயம் கட்டுவதற்கு அவர் பெரும் பங்காற்றுள்ளார்கள் கத்தாவே. அதே போல் சமூக பணியிலும் ஏசப்பா பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் கத்தாவே. பெண்கள் எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்காக ஒரு சிறந்த சமூக சேவகியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் கத்தாவே. ஏசப்பா இதே போல் நாங்களும் ஏசப்பா எங்களால் ஆன காரியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருக்க வேண்டும் கத்தாவே. ஏசப்பா காலத்தை வீணாக கழிக்காமல் பிரயோஜனம் உள்ளதாக நாங்கள் கழிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கத்தாவே. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய சொந்த ஆத்மாவை இழந்து போனான் லாபம் என்ன என்று நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய அந்த ஆத்மா, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே உமக்கு திருப்தியானதாக உம்முடைய வழியில் நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் கத்தாவே. யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும் கத்தாவே. ஏசப்பா எந்த நோயாக இருந்தாலும் அதில் ஒரு விடுதலையை கட்டளையிடும் கத்தாவே. எந்த கட்டுகளில் இருந்தாலும் ஏசாவே, அது பிசாசின் பிடியிலோ இல்லை மற்ற சாபத்தினாலோ குடும்ப கட்டுகளினாலோ பில்லி சூன்யங்கள் இல்லை மந்திரத்தினாலோ தாக்கப்பட்டிருந்தாலோ அத்தனை காரியத்திலிருந்தும் இன்று விடுதலையை தாரும் கத்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.